ஸோ ஹாய் கைஸ், லாங் டைம் ஆயிடுச்சு பார்த்து. ஓகே, அதனால் திரும்ப வந்துட்டேன். இனிமேல் வீடியோவில் ஃபயராக இருக்கும் அப்படின்னு சும்மா சொன்னேன். சரி ஓகே கைஸ், அதனால மேட்ச்குள்ளே போவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கணும். ஓகே லெட்ஸ் கோ கைஸ். இந்த ஒரு புது செட்டப் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அயன்ஸ் நான் கொஞ்சம் ஒரு 12 அயன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஷாப்பில் போயிட்டு கான்க்ரீட் எடுத்துடலாம் கைஸ். ஏன்னா பெட் ப்ரொடெக்ஷனுக்கு அது எவ்வளோ பெட்டர். ஷாப் கீப்பரே ஓகே. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஓகே ஸ்பீடாக ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ என்ன லேகு? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த சுற்றி இந்த இடத்துலலாம் பிளாக் போட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளாக்கு இங்கே ஒரு பிளாக்கு பர்ஃபெக்டாக முடிச்சு கைஸ். மக்களே சீக்கிரம் அயன் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு சுற்றி மறைப்பி உட்டை வச்சு ஒரு லேயர் போடலாம். ஐயோ எங்கேயா விட்டதாடாடே. அதனால் விட்டு கரெக்டாக இருக்குமா? பத்தாது தானே. சரி ஓகே, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு போய் கேட்போம். கிடச்சிருச்சு. சரி சரி, இது போகக்கூடாது. பன்னெண்டா இல்லைன்னா இப்படி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுற்றி இதை போட்டுட்டு ப்ளேஸ் கரெக்டாக இருக்குமான்னு தெரில. கோளாறு வந்துடக்கூடாது. ஓகே கரெக்டாக பத்தலை நினச்சபடி. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம போயிட்டு என்ற இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. வரண்டா 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 அப்போ வரண்டா அப்போ வரண்டா. டே வராதரா டே கோலாஸ். டே டீம்மேட்டு போய் அடிடா, எவ்வளோ அடிடா. டீ கோலார்ஸ்ரா டி டி. நீ என்னத்த பண்ணிடுன்னு பார்த்துலாம். வாடா வெளில வாடா டே, வாடா வெளில. கோலார்ஸ்ரா டி டீ சதுரம் விட்டானுங்கடா. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. சினிமா வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு மேட்ச் போடுவோம். ஒரு வீடியோவில் 2 to 3 மேட்ச் கவர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் லாங்காக போச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் டைமிங்ஸ் 10 minutes கைஸ். அதனால் 10 minutesக்குள்ளே முடிகிற அளவுக்கு எத்தனை மேட்ச் நம்ம போக முடியுமோ அத்தனை மேட்ச் போய்க்கலாம். ஓகே நம்ம டீமை சூஸ் பண்ணியாச்சு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அண்ணா மேலே அண்ணான்னு பார்த்துட்ருக்க, என்னடா தெரியும் உனக்கு? ஐயோ சீக்கிரம் கிடக்கணும். பற்ற வச்சு பார் அவுட்டா அவர் கிக்கே. சீக்கிரம் இப்போ இப்படி பிளேஸ் இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். போன இதில் மாதிரியே நம்ம இந்த மேட்ச்சுக்கும் போட்டிருக்கோம். செஸ்ட்டுக்குள்ளே உட்காந்து என்னமோ வைக்கிறேன், தூக்கிடலாம். சாரி பாவம் அழுகணும். இங்கே ஒன்று கிடக்குது. ஓகே கைஸ், இப்போ 24 இருக்குது.
29 30 டோட்டலாக நம்ம 48 போனோன்னா கரெக்டாக அதை கவர் பண்ணிடலாம். ஏய் சிங்கா 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 ஆல் நைட்ஸ் வேஸ்டிங் மை டேஸ். அப்படி ஷார்ட்ஸ் பார்த்தேன், அதனால் சும்மா கத்திட்டு இருக்கேன். சாரி கைஸ். ஓகே. ஐயோ 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 கொலாக்கி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டேனே. 48 அவ்வளோதான். பர்ஃபெக்ட். ஓகே நைஸு. மக்களும் பர்ஃபெக்ட். சைடு ஃபுல்லாக தரணுமா? சரி, நான் பாட விரும்பலை. போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ணிடுவோம். எனக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஒரு ஸ்டாக் வுட் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சுற்றி கவர் பண்ண கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டாக் பர்ஃபெக்ட். தேங்க்யூ ராமசாமி. சரி, எதுக்கு போடுறேன்னா ஆப்போனண்ட்டுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு. அவ்வளோதான். இப்போ இப்படி அவ்வளோதான். இங்கே ஒன்று நேற்று நேரம் போட்டு வச்சுருக்கான்டா. எவனா வந்தானா என்னடா பண்ணுறது? டேய், என்னால் அட்டாக் பண்ண முடியாதுடா. ஓகே, நம்ம வேறு பெட்டை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டோம். நம்மளையும் நம்பி பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அனுப்பிச்சி விட்டுருக்கானுங்க. சரி பார்ப்போம். டொமைல் எக்ஸ்பேன்ஷன். அவ்வளோதான். இந்த இதுக்காக இப்போ இன்வெர்ட்ரிக்கு போனேன். பர்ஃபெக்ட். ஃபுட்டாலேயே குளிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்மளுக்கு முட்டம் பாருங்க. இப்போ 64 இருக்கு. வாடா வச்சுக்கூடா, நம்ம டீம் தானாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன எடுக்கணும்? ஃபயர் பால் எடுக்கிறது நல்ல ஐடியாவா? சரி, இப்போ ஒரு ஃபயர் பால் எடுப்போம். அதாவது நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா மண்டைக்கு மேலே வருவோம் பாருங்க, மண்டை கக்கா மல்லாக பறக்கிற மாதிரி. சரி ஓகே. என்ன எடுக்கலாம்? சில நம்ம வேண்டாங்க. நான் க்ரியேட் பண்ணவனா உடைச்சு பாருங்க, சத்தரை விட்டுருவாங்களா? டேய் ஆர்ஸ், நான் இங்கே வச்சனாடா. அவனுங்களாம் உடைப்பானுங்களாமா? அவனுங்களாம் உடைப்பானுங்களாம். சரி, வேணா நான் இந்த இடத்த சுற்றி மறுபடியும் இது போட்டுட்டுமா? கான்கிரீட். ஓகே, கான்கிரீட் போகிறது நல்ல ஐடியா. டேய், என்னடா விலங்கத்தை கூப்பிட்டு வர மாதிரி பாரா. டேய், அவனா விலங்கத்தை பார்த்து விடாதீங்கடா, கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. காத்திருந்து அப்படிதான் பாட்டு பாட விட்டானுங்கட. ஏய் அவ்வளோதான். டேய், ஏதோ போட்டணும் சூற விட்டுருவோண்டா. டேய் போடாதுன்னு சொல்லிட்டு தான் போகிறேன்.
நல்ல பசங்க. எவனோ வரான்டா, அடிங்கடா அவனை. நம்ம டீம்மேட் வேலையை பார்த்துப்பானுங்க. டீம்மேட் இருக்க பயம் ஏன்? மேட்சை முடிங்கடா ப்ளீஸ்டா. நான் பாட்டுக்கு டொக்குன்னு கட்டினே இருப்பேனாமா. நீங்கள் பாட்டுக்கு அழகாக போய் உச்சின்னு வந்துடுங்க. டொக்கு டேய் டேய் யாருன்னா நீ? டேய் என்னத்துக்கு தான் நீங்களாம் வரீங்க? அவனை எவன்டா மேட்ச் எடுத்தது? யாரா அவன்? எங்கேருந்து நான் வந்திருக்கு நீங்கள்? அடைப்போம். ஏதோ பெரிய ப்ரோ மாதிரி சீன் போட்டுன்னு ஓடுறானுங்க. டேய் கோலாஸ், டீ எத்தனை பிளாக்லாம் போட்டு வச்சுருக்க? டீ வெடிச்சிட்டான்டா. வெடிக்க வச்சிட்டான்டா. டே எந்த கோளாடுறாங்க? டீ நீங்களாம் எந்த வகையிலடா வருவீங்க? டீ மூளையில் வச்சு அடிக்கிறான்டா. யாடுறாங்க? டேய் எப்படா இப்படிலாம் பண்ணுறீங்க? அடி போட்டுக்கோங்க, அடிச்சுக்கோங்க. நீங்களே அவங்க அடிச்சுக்கோங்க. கோலாஸ் ஓகே. எனக்கு என்ன தரேன்னா டேய் இவனுங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இதுதான் வழி. இப்போ எப்படி உடைக்கிறீங்கன்னு பார்த்துடலாம்டா. டீமேட்ஸ் நல்லா ஒன்று தான். உடனே அடுத்த செகண்டே ரிப்பேர் பண்ணிட்டானுங்க. தப்பாகுதுண்ணா. சும்மா சொன்னேன். இது உடச்ச வேகத்தில் பிளேஸ். இது உடச்ச வேகத்தில் பிளேஸ். என்னடா பண்ண? விட்டானுங்கடா. டே பிளேஸ் பண்ணுறோம். டே கூடாது, அதனால சீக்கிரம் பிளாக்ஸாக பிளேஸ் பண்ணுவோம். இதனால தான் உடையிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் பிளாக்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. என்னடா சிரிச்சுட்டு ஓகே. 10 minutes தான் டைமிங்கை தாண்டி போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஓடி போய் பிளாக்ஸ்லாம் எடுக்க போங்க. எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட ஆனால் கம்மியான இதில் தான் கலர் இல்லை. சரி பார்ப்போம். இருக்கு போதும். பார்த்துக்கலாம். இப்படிதான் தோணுது. இப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்டு பர்ஸ்டட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மேட்ச் முடிச்சு நீ கிளம்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா பிரச்சனை. என்னத்தையும் நான் பார்த்தேன்டா. ஏன்னா வாய்டாக இருந்துச்சு. வளாரே ஒட்டைக்க வச்சிருவான். ஏய் சாய்மா புள்ளிங்கோ, ஒரு முறை கேட்டு பாரு மாமாட மனச. சும்மா சொன்னேன், என் ஃப்ரெண்டு பான்னா கேட்டேன் கைஸ். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இப்போ அவனுக்கு எப்படி உடைக்கிறானுன்னு பார்க்குறேன்டா. இன்னைக்கு என் பெட்டை தொட்டு கூட பார்க்க முடியாது அவங்களால. டேய் நவுறான், இன்னொரு பொருளை எடுக்க விட்றான் பாரு. டேய் சவுடா என் டீம்மேட்டாக வேறு போய் தொலைஞ்சிட்டான், அதனால் அடிக்க முடியல.
கேட்டு பாரு மட்டும் மவுசை. சரி அது பத்தாது, மறுபடியும் போயிட்டு ஒரு சிங்கா 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 சிங்கா. ஓகே மறுபடியும் டான்ஸ் போடுவோம் கலெக்ட் பண்ணுறதுக்காக. சிங்கா 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 சிங்கா. ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஓகே ஒன்றா கலெக்ட் பண்ணதில் இவ்வளோ கிடச்சிருக்கு. ரூபா கொஞ்சம். சரி இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். மறுபடியும் விட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். சப்போஸ் பத்தாமல் போயிடுச்சுன்னா அது பயன்படும். இடி இடி என்னை ஏற விடுங்கடா. கோலாசரம் எப்படி ரிப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க கைஸ். இப்போ எல்லாரும் பெட்டை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவன்டா போய் ஆப்போனன்ட் பெட்டை உடைப்பான். ஸோ கோளாராக இருக்கானுங்களே. சரி எவன் போகிறான்னு பார்த்துலாம்டா. நான் போக மாட்டேன்டா இன்னைக்கு. சண்டைக்கு வாங்கடா, எவன் வேணா வாங்கடா, நான் போக மாட்டேன்டா. போகவும் வச்சிடாதீங்கடா. நல்லா பொண்ணா அழுதுருவானுங்க அவனுங்க. நான் விட்டுருண்ணா அப்படின்னு. என்னடாது டே வீடியோவே கொண்டாடம் தான்டா, அதையே முடிஞ்சிருப்போம் இருக்குடா. அப்பா நானும் பிளாக் போட்டு போயிருக்கேன். நம்ம ஆப்போனண்ட்டோட பிளாக்கா எது என்ன எது என்னமா வேணால் இருந்துட்டு போய் உட்காந்து சீக்கிரம் நம்ம பெட்டை ப்ரொடக்ட் பண்ணோம். மட்டும் ஒருத்தன் வந்து ஃபயர் பால் போட்டானா அவ்வளோதான், மாசியே விட்டுருவேன். அசையாத மரம் ஒன்று அப்படிதான். டேய் கோலார்ஸ் டேய் என்னதை கிளச்லாம் பண்ணுற மாதிரி பண்ணாலும் பார்த்துண்டா. சொன்னால் எந்த டீம் இருக்குது? ஸோ ப்ளேஸ் பட்டன் மாதிரி இருக்கிறதுனால எதுவும் புரிய மாட்டேங்குது, கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. எந்த டீம் இருக்குது? எங்கள் டீம் ஒன்று. அதுக்கப்புறம் டிடி அடிச்சாங்க, அவனு ஒருத்தர் அடிச்சாங்க கோலார். பிளாக் டீம் கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க கைஸ், ஓபி ஸ்ட்ரக்சரே பில்ட் பண்ணியிருக்கோம். யாரா முடி கொஞ்சம் இந்த டீம் வேறு ஏதோ டீம் தான். ஆனால் அவன் பார்த்துட்டான், அவனை கிரே கலரில் ட்ரெஸ் போட்டு வந்துருந்தான். யாரா டேய் போல இதெல்லாம் போய் சீக்கிரம் கரெக்ட் பண்ணுவோம். கேஸ் நல்ல கேஸ். இதுக்கு மேலே நம்ம பிவிபி ஆரம்பித்து தான் ஆகணும். எனக்கு ஏதோ 6 இங்கட்டு வேணும் கரெக்டா. வரண்டா ஓரண்டா போயிட்டுருக்கண்டா. 6 கோல்டு தாங்கடா டே சீக்கிரம். மொத்தம் கோளாறு பண்ணுறான். சரி இப்போ ஃபுல்லாக பிளாக்ஸ் கடவுளே. பிளாக்ஸுக்கே என்னாலேயே என்ன என் இடத்துக்கு போக முடியலடா. இதெல்லாம் எப்படி எனிமியை உடைக்கலான் இருக்கான்னு தெரியல. இது வேறு ஒருத்தன் மைண்ட் பண்ணு. இதான் டிஎன்டி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் கூட ஒழுங்காக நான் வைக்கலையா? ஒரு முறை கேட்டு பாரு வேர்டு ஈபி தான் இதுதான் சும்மா சொன்னேன். டே ஒன்னா டிஎன் டே என்னடா பண்ணுறீங்க?
ஒன்றா உள்ளே ப்ளேஸ் பண்ணும், இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று ப்ளேஸ் பண்ணும். ரெண்டுத்தையும் வைக்காமல் போலாராக ஒருத்தர் கான்கிரீட் வைக்கிறான், நான் இங்கே இது வைக்கிறேன். என்னடா பண்ணுறீங்க? என்னடா பண்ணுறான்? ஏற்றிக்கிட்டே போகிறான்ப்பா. நீ வைக்கிறான், நானும் பார்க்குறேன்டா. வாடா, ஏன் அதிகமாக பிளாக் வைக்கிறான்னு பார்க்கலாம்டா. இதில் மட்டும் 5 ஸ்டாக்காச்சும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். வாடா, என்கிட்ட எல்லா பிளாக்ஸையும் ப்ளேஸ் பண்ணுறேன். பாவம் தான், எனிமிலாம் அழுதுருப்பான்டா. யாரா அவங்க? என்னடா இத்தனை பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்டே போகிறேன். லிட்ரலி இட்ஸ் a tower. இல்லை எங்கே அவன் என் பெட்டை கண்டுபிடிப்பானும் தெரில. இதெல்லாம் அவன் 10 TNT எடுத்துன்னு வரணும் உட்காந்து. அவன் 10 TNT எடுத்துகிட்டு வந்தால் கூட அதெல்லாம் ஒட்ட முடியாது பையனால். ப்ளீஸ் ஒட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். கை வலிக்குதுடா பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணி. சீக்கிரம் மேட்சை ஒன்று முடிங்கடா. கைஸ் ஃபுல்லாக வெளில நம்ம தான். இது வரைக்கும் அந்த ப்ளேஸ் பண்ண ஒயிட்டே நான் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கஜன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. ஐயோ சொல்கிறா 2 ஸ்டாக் எடுத்துகிட்டு போகிறேன்டா. நான் 3 ஸ்டாக் கூட எடுத்துகிட்டு போகிறேன்டா. பார்த்துடலாம்டா நீங்கள் அவனை. எடு, அடுத்த ஸ்டாக் எடு. போதும், இது போதும், இது கரெக்டாக இருக்கும். அடுத்த ஸ்டாக் எடுக்க அதுதான், அது தாண்டியே போயிடுச்சு. இப்படி அப்புறம் உடைச்சான். எவன்டா உடைச்சான்? வாய்ப்பே இல்லைடா அதை உடைக்க. பெட்டை எவன்டா உடைச்சான்? ஆக்கோ கண்ட்ரோல்ஸ் ப்ளூ இல்லை, இல்லோட ஒத்த போயிருந்தேன். இல்லை கிரே. யாரா நீ? எங்கிருந்துடா வந்திருக்கீங்க? எங்க ஒருத்தருக்காண்டா தம்பி, நான் அவனை பார்க்கலப்பா, நீ எதுவும் பண்ணாத. இல்லைடா என்ட்ரி இல்லை, அடித்தானா நான் செத்துருவேன். நம்ம டீம் அவன். ஆமாம், மொட்டை மாடிக்கு போயிடலாம் ப்ளீஸ். ராத்திரி நேரம் காத்து நின்னேன். அவன்டா என் பெட்டை உடைச்சான். சத்தியமாக நம்ப முடியலடா. எப்படா சோலவாக இருந்தேன் இப்படி பெட்டெலாம் உடைக்க முடியாதுடா. ஓப்பிட்டானா அவனுங்க விளாண்ட மேட்ச்சு. அதிக ஒரு துளி பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லை இப்படிலாம் ஆடி. சரி, செத்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி அவனுக்கு சாகடிச்சு தானே சாகுறான். ஒருத்தனை கூட நான் என்ன கொல்ல முடியாதா? அடி போன்ட்டு தாக்கு. இல்லை என் டீம் அவன் துடிக்க கொண்டுட்ருக்கான்டா என் டீம்மேட்ஸ் எல்லாம். இல்லைண்ணே, நான் வேலையே போயிடுறேன். இல்லை, நான் வரல, இந்த சண்டைக்கு வரல. அதுக்கு இத்தனை பேராடா அந்த அடிக்கிறீங்க. செத்துட்டா துரத்தினே வரான் ஒருத்தன். என்ன விட்டுருனே ப்ளீஸ்ண்ணே. கதற துரத்துறானுங்கடா. நல்லா இருப்பீங்கடா. கதற துரத்துறான்டா ஒருத்தன்.
கண்டிப்பாக விட மாட்டேன்டா அவனை, கண்டிப்பாக விட மாட்டேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சு காட்டுறோம் கைஸ். அதுலேருந்து உங்க கூட இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.